ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை தீமை, நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அதுபோல தான் இந்த பைபிளில் நல்லதையும் எழுதி வச்சுக்குது, கெட்டதையும் எழுதி வச்சுக்குது. அது ஒரு வாழ்வியல் புத்தகம் தான். மனிதனை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு வாழ்வியல் புத்தகம் தான் பைபிள். மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்குது, என்ன தீமை நடக்குது, தீமை வராததுக்கு என்ன வழி, அதுதான் இந்த பைபிளில் எழுதி வச்சுக்குது. அதன்படி நம்ம வாழும்போது ஓரளவுக்கு 90% ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். வியாதி இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போனார். எப்படி இந்த உலகத்தில் மனிதன் வாழணும், எதை கொண்டு வாழணும், எதை மையமாக வைத்து வாழணும் அப்படின்றதான் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை வரலாறு மறைமுகமாகவும் ரகசியமாகவும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்திட்டு போயிட்டு இருக்கார். இங்கே பைபிளில் இயேசு கிறிஸ்து மட்டும் நல்லது மட்டும் எழுதி வச்சு கட்டுதுங்க. அது மாதிரி இந்த இயேசு கிறிஸ்து எழுதி வச்சுக்குது, அந்தி கிறிஸ்து எழுதி வச்சுக்குது. ஏன்னா இப்போ அந்தி கிறிஸ்து அப்படின்னா அது ஒரு நமக்கு தீமை விளைவிக்கும், அந்தி கிறிஸ்து நம்மளை வந்து கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாருமே இன்னைக்கு அந்த அந்த ஒரு விளக்கத்தை தான் கொடுத்துங்கிறாங்க. பைபிள் வந்து மனிதனுக்கு பயமுறுத்துகிற பைபிள் கிடையாது. மனிதனை பயமுறுத்துகிற பைபிள் கிடையாது. மனிதனை எப்பவுமே அது ஒரு தைரியப்படுத்துகிற புக்கு. வாழ்க்கையில் எப்படி வழிகாட்டி புத்தகமோ அதுதான் அது பைபிள். வாழ்க்கை வழிகாட்டி புத்தகம், வாழ்க்கை வரைமுறை புத்தகம். இப்படி இந்த அந்தி கிறிஸ்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோ. கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யுது, தானாக என்ன செய்யுது, அது வைரஸ் வந்துடுது. அது எப்படி வருதுன்னே தெரியாது. நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், ஏதோ ஒரு வகையில் அது வந்துடுது. இது வைரஸ் வந்துடுது ஒரு கம்ப்யூட்டரில். இந்த ஒரு கேசட்டையோ ஒரு ஒரு ஆப்பையோ நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி அந்த வைரஸை நம்ம கிளியர் பண்ணிடும். அந்த கம்ப்யூட்டரை அழிவுலேருந்து பாதுகாக்கும். இப்படித்தான் இந்த அந்தி கிறிஸ்துன்ற ஒரு வார்த்தை நமக்கு செயல்படுது. அம்மா இருக்கிறாங்க, அடுத்தவங்களை என்ன செய்கிறோம், ஆன்டி என்றோம், சித்தியை ஆன்டி என்றோம், இன்னொரு அம்மா. அது போல தான் நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு பயமுறுத்துகிற விஷயம். இங்கிருந்தோ வரப்போகிறாங்க, நம்மளை வந்து ஆட்சி செய்ய போகிறாங்க, கொடுங்கோல் பண்ண போகிறாங்க, கொடுமைப்படுத்த போகிறாங்க, நமக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னா வச்சு நம்ம பயப்படக்கூடாது. இதெல்லாம் வச்சு நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா அது நன்மை செய்கிற ஒரு விஷயம்தான் ஆன்டி கிரைஸ்ட்ன்றது. என்ன இப்போ நாம் இதை நம்பணும், புதிய சிந்தனைகளோடு இதை சிந்திக்கணும். பழைய சிந்தனையை, பழைய விளக்கமே எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருங்க, அந்த பெரிய 4 மாடியில் இருக்க ஐயா சொல்லிட்டாருங்க, பெந்தகோஸ்தக்காரங்க சொல்லிட்டாருங்க அப்படின்னு நம்ம எடுத்துருந்தோம்னா பயந்தே நம்முடைய வேலைகளை செய்யாத நம்முடைய வாழ்க்கை ஒரு தரமில்லாததான் போயின்னு இருக்கும். ஒரு மகிழ்ச்சி இல்லாத, ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. இந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். அதுலேருந்து நமக்கு தேவையான நன்மை செய்யும் விஷயத்தை, நமக்கு பயனுள்ள விஷயத்தை இந்த வசனத்திலேருந்து நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி எதை கண்டு இந்த உலகத்தில் நம்ம பயப்படுறதுக்கே கிடையாது. பயந்து ஓரம் ஒதுங்கி கை கட்டி நடுங்கி தேவையில்லாத ஒரு விஷயம். 566 வந்துட போறாங்க, முத்திரை குத்த போறாங்க, தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நடந்துங்கிற விஷயம், நடைமுறையில் இருக்கிற விஷயம், இப்போ நடக்க போறது கிடையாது. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கிற விஷயம் இதெல்லாம். அதனால எதை கண்டு நம்ம ஏமாறாத இந்த போலி போதகர்கள், என்ன சிந்திக்காத சுயநலவாதிகளை வச்சு நான் சொல்றதை வச்சு நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஒரு கடனில்லா வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா ரசம் வாங்கணும்னா அது காசு தாங்க, காணிக்கன்னா அது காசு தாங்க அப்படின்னு நினச்சிங்க. இன்னைக்கு காசை கலெக்ஷன் பண்ணுறதுல தான் இன்னைக்கு நடந்துங்க. பைபிள் இருக்கிற ஒரு வசனம், ஒரு ரகசிய மறைபொருள் வந்து அடுத்தவனுக்கு நம்ம சம்பாதிச்சு அடுத்தவனுக்கு கொடுக்கறது கிடையாது, அடுத்தவனை வாழ வைக்கிறது கிடையாது. நம்ம முதல்ல கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். அடுத்தவனா என்ன யாருங்க அனந்தமி கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கட்டத்தை கட்டிக்கின்னு அங்கே ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கின்னு அவர் குடும்பத்தை நம்ம காப்பாற்றுறதுக்கு இங்கே அவசியம் கிடையாது. அவரோ போய் உழைக்கணும், சம்பாதிக்கணும், உலகத்தில் வாழணும். அதுதான் இங்கே நியமிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நாம் வந்து நம்முடைய சிந்தனைகளை ஒரு நல்ல சிந்தனைகளை நம்ம
செயல்படுத்தும். ஆக்கப்பூர்வமான சிந்தனையில், ஆக்கப்பூர்வமான வேலைகளில் தான் நம்ம இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கணும். அவர் சத்து பிறகு அவங்க மேலே போகிறாங்க, அவங்க 1000 வருஷம் அடிச்சாலும் இங்கே முதல்ல ஒழுங்காக வாழணும். கடன் இல்லாத வாழ்க்கை, அவமானம் இல்லாத வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, இந்த மாதிரியான வாழ்க்கை, சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையோட அன்பா சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நம்ம இங்கே வாழறோமா? அந்த வாழ்க்கையை நம்ம அப்படி தான் நம்ம வாழணும். ஏன்னா இதை விட்டுட்டு அதிகிறிஸ்து வரப்போறாருங்க, உபத்திர காலங்க, 666ங்க, இதை அழிவு போச்சுங்க, இதே நம்ம சிந்திச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் தராது. ஆக்கப்பூர்வமான அன்றாட வேலைகளை நாம் செய்து முன்னேற வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.